கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும், நீரே என் அடைக்கலமும், ஜீவனுள்ளோர் தேசத்திலே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த 2 வசனம் பாருங்க. 4வது வசனம், ஆண்டவரே, என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று ஒரு பக்திமான் சொல்கிறான். 2வது அந்த 5வது வசனத்திலே, கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமா இருக்கிறீர் என்றார். என்றேன் என்று அவர் சொல்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்திலே நம்முடைய சூழ்நிலைகள், மனுஷர்கள் மத்தியிலே இருக்கிற காரியம், நம்முடைய தேவைகளிலே அடைக்கலம் இல்லாத காரியம், ஒருவரும் விசாரிப்பில்லாத காரியம் இருந்தாலும், நம்ம இருதயத்தில், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவர் ஒருவர் விசாரிக்கிறார் என்பதை நம்ம நிச்சயமாக நம்ம இருதயத்தில் அதை வைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நம்ம வச்சுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு பங்கு. அவர் சிலுவையிலே கொடுத்த பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று அவன் அதே சொல்கிற அடுத்த வசனத்திலே தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். எனக்கு ஒரு உண்டு என்பதை அவன் நினைவுபடுத்திக் கொள்கிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு இந்த அறிவார் இல்லாத சூழ்நிலை, அடக்கமில்லாத சூழ்நிலை, விசாரிப்பற்ற சூழ்நிலை வருகிற போது உடனே நமது நினைவுக்குள்ளாக வர வேண்டிய ஜபம் அப்படின்னா, என்னை விசாரிப்பவர் ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கால வேளையில் இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பலன். இந்த சூழ்நிலை இருக்கும். அடைக்கலம் இல்லாத சூழ்நிலை, விசாரிப்பில்லாத சூழ்நிலை, அறிவார் இல்லாத சூழ்நிலை, நமக்கு ஒரு காரியத்தில் ஒருவரும் ஒத்தாசை செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா இருக்கிறீர் என்றேன் என்று அவனுக்குள்ளாக அவன் சொல்லிக்கொண்டான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது எல்லா காரியத்திலும் நீங்க இருக்கிறேன் என்று எனக்குள்ளாக நான் சொல்றேன். ஆண்டவர் நமக்குள்ளாக சொல்லணும், நான் என்றேன். இதை நம்ம அறிவுக்கு நம்ம சொல்லணும், நம்ம புத்திக்கு நம்ம சொல்லணும், நம்ம மனசாட்சிக்கு நம்ம சொல்லணும், நம்ம தைரியத்துக்கு நம்ம சொல்லணும். யாருக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவிடத்தில் நம்ம சொல்லுவதல்ல. நீ அநேக சொல்கிறோம், நம்ம கஷ்டங்கள், விசாரிப்பற்ற சூழ்நிலை, மற்ற காரியங்கள், வியாதி, ஒரு தேவை, இதில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு மற்றவர்கிட்ட சொல்கிறோம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு இருப்பார், இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார், இதை நான் கடந்து செல்வேன் என்று மற்றவர்கிட்ட நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஆனால் முதலாவது எங்கே சொல்லணும்னா, நமக்குள்ளாக சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ளாக நான் சொல்லணும். நம்ம ஜெபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று எங்க சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஜெபத்திலே அவருக்குள்ளாக அதை விதைத்தார். எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, என்னை அறிவார் ஒருவர் உண்டு, என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டான். இதுதான் ரொம்ப ஒரு ரகசியம். தனக்குள்ளாக சொல்லணும். வேதத்தில் இருக்கிறது, வார்த்தையிலே இருக்கிறது, அநேகரிடத்திலே இருக்கிறது. ஆனால் தனக்குள்ளாக சொல்கிற காரியம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல, தனக்குள்ளாக சொல்கிற காரியம் எப்படின்னா, அது ஒரு அனுபவத்தை பெற்று சொல்கிற காரியம். அவன் போய் சொல்றான், எனக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்,
என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ நான் எனக்குள்ளாக நான் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை எல்லாத்திலும் நீங்கள் இருக்கிறீங்க, யார் இல்லைனாலும் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே என்று என்றான். ஜபத்திலே தன்னோட கூட சொல்லிக்கொண்டான். நம்ம மற்ற இடத்துல சொல்வதை ஆண்டவர் கேட்பதை பார்ப்பதை காட்டிலும் நமக்குள்ளாக சொன்னாதான் நமக்குள்ளாக திடன் வரும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளாக அது விசுவாசம். அநேகருக்கு முன்பாக சொல்வது விசுவாசத்தை காட்டிலும் நமக்குள்ளாக சொல்வது விசுவாசம். நீ அநேக காரியத்தை சொல்லுவோம், அநேகருக்கு சொல்லுவோம். அதில் ஒருவேளை அவர்களுக்கு உண்மையான வார்த்தையாக கூட இல்லாமல் இருக்கலாம். அநேகருக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம், அதில் உண்மை கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக சொல்வது என்ன கேட்டிங்கன்னா உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நமக்குள்ளாக சொல்வது நமக்கு உண்மை, அதில் மாற்றமே இல்லை. நமக்குள்ளாக சொல்கிற காரியம் எதை தான் நமக்குள்ளாக கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையும் நன்மையுமா தான் நமக்குள்ளாக வைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அதை கொண்டு போய் வைக்கிறது தான் உண்மை. அதனால் இந்த கால வேளையில் நாம் ஒன்றை நினைக்கணும், நம்ம ஒன்றை சொல்லணும். எந்த சூழ்நிலையிலும் சரி, என்னை அறிவார் ஒருவர் இல்லைனாலும் சரி, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போனாலும் சரி, என்னை விசாரிப்பவர் இல்லாமல் போனாலும் சரி, தேவரீர் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற போது நீர் எனக்கு பங்காய் இருக்கிறீர் என்றே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 12-13 வசனத்தை இங்க வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயம் கொடிதாகவும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதமும் இல்லை. அடுத்து நீங்க 17வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசி. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா, தள்ளுண்டவள் என பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சீயோனுக்காக அவர் பேசுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் பேசுகிறார். எங்க சொல்றாரு பாருங்களேன், அவர் புண் ஆறாததாயும் உன் கொடிதா இருக்கிற நிலைமையை அங்க சொல்றார். உன் காயங்களை கட்டும்படி உனக்கு யாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்த ஔஷதமும் இல்ல சொல்லிட்டார். ஆனா எப்படி பாருங்க, ஆண்டவருடைய சுபாவம் எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படியே இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வராரு. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என பெயரிட்டபடியினாலே நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை விசாரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எங்க பாருங்க, அவர் தான் சொல்றார். எப்படி நம்ம ஜபத்துல நோக்கி ஆண்டவரை நோக்கி நமக்குள்ளாக சொல்லி நமக்குள்ளாக ஒரு திடத்தை எனக்கு இருக்கிறார். எனக்கு சூழ்நிலை இப்படி, ஆனா எனக்கு விடுதலை இப்படி, என் சூழ்நிலை இப்படி, ஆனா எனக்கு விடுதலை ஆண்டவர் மூலமா இப்படி இருக்கிறது என்று அங்க எப்படி எழுதப்பட்டதோ அதே போல காயங்கள் குறிது விசாரிப்பற்ற சீயோனா இருக்கிறா, புண்ணு ஆராதமா இருக்கிறது, உன்னை காயங்களை கட்டுவார் எதுவும் யாரும் இல்லை, உன்னை சொசப்படுத்தும் மருந்து இல்லை, ஔஷதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17வது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கீழே சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் சொல்ற சூழ்நிலையில தான் நமக்கு விடுதலை இருக்கிறது, நம்ம போராட்டத்துல தான் நமக்கு விடுதலை இருக்கிறது, நம்ம தனிமையில தான் நமக்கு விடுதலை இருக்கிறது, ஒரு விசாரிப்பு இருக்கிறது. அதே இடத்துல தான் உனக்கு உண்டு இல்லை, உனக்கு உண்டு. உன் சூழ்நிலை இல்லை, கர்த்தர் உனக்கு உண்டு. உன்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, கர்த்தர் உனக்கு ஒரு உள்ளுண்டு. உனக்கு உன்னுடைய காயங்களுக்கு ஔஷதம் இல்லை, கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவார். அவருக்குள்ளாக இருக்கிறது, அந்த ஒருவருக்குள்ளாக இருக்கிற காரியம். நம்முடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இருக்கிற நிலைமையை காட்டிட்டு
விடுதலையினுடைய வார்த்தையை அவர் எடுத்து காட்டுகிறார். அதே போல அவருடைய சாயலாகிய நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை, விடுதலை, தேறுதல், ஆறுதல், பலன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய வெற்றி நம்ம கிட்ட இருக்கு, ஆறுதல் நம்ம கிட்ட இருக்கு, தேறுதல் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்களை விட உங்களை தேற்றுவரை ஆற்றுவர் ஒருவரும் இல்லை. ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. யார் உங்களை தேற்றுகிறாருன்னா நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். யார் நம்மை விசாரிக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்ம யாராவது நம்ம விசாரிப்பாங்களா, யாராவது நம்மை ஆற்றுவாங்களா, யாராவது நம்மை தேற்றுவாங்களா அப்படின்னா நம்ம சொல்ல, உங்களுக்கு விடுதலை நமக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நமக்கு சுகம் நமக்குள்ளாக, நமக்கு வெற்றி. ஆமென். நமக்கு வெற்றி எங்க தான் இருக்கு? நீங்க 1000 தான் நீங்க படிப்புல போயிட்டு நல்லா படிச்சு பெஸ்ட் டியூஷன் மாஸ்டர் கிட்ட நீங்க கற்றுக்கொண்டாலும் வெற்றி எங்க இருக்கு? நமக்குள்ள. நீ என்னதான் உலகத்துல நம்பர் 1 இன்ஸ்டிடியூட்ல நீ படிச்சா கூட யாரு தான் படிக்கணும்? நமக்குள்ளாக. ஆமென், அல்லேலூயா. நாம நினைக்கலனா பெற்றுக்கொள்ள முடியாது. நாம நினைக்கலனா நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம நினைக்கலனா நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்திக் கொள்ளணும்னா யாருமே நம்ம ஆறுதல் படுத்த முடியாது. உலகத்துல யார் படுத்துகிற ஆறுதலை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். நான் இதை கொண்டு வரல இந்த தியானத்தை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நமக்குள்ளாக இருக்கிற ஆறுதல், நமக்குள்ளாக இருக்கிற சுகம், நமக்குள்ளாக இருக்கிற விசாரிப்பு பெரியது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. எந்த உறவை காட்டிலும், எந்த விசாரிப்பினுடைய வார்த்தையை காட்டிலும், எந்த வித ஔஷதத்தை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அவர் அதை என்றே நான் சொல்றான் பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேசத்தில் என்னை விசாரிக்கிற, என் ஆத்துமாவை விசாரிக்கிற பங்குமா இருக்கிறார் என்றேன். என்றேன் என்றேன் என்றனா என்னன்னா, அவன் ஜெபத்துல அவனோடு கூட அவன் பேசுகிறான். தாவீது நமக்குள்ளாக அது எல்லாம் இருக்குது பாருங்க. விடுதலை இருக்கிறது, விசாரிப்பு இருக்கிறது. நம்ம விசாரிப்பது போல நம்ம யாரும் விசாரிக்க முடியாது. நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வது போல நம்ம யாரும் முடியாது. நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்துவது போல நம்ம யாரும் கொடுக்க முடியாது. ஏனென்று சொல்லுவோம்னால் நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆத்துமாவை பெற்ற யாவருக்கும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். நம்ம நம்பிக்கையில பெற்றுக்கொள்றோம், அவர்கள் அவநம்பிக்கையில பெற்றுக்கொள்றாங்க. தேவனை அறியாம பெற்றுக்கொள்றாங்க அந்த பலத்தை, அந்த ஆறுதலை. நான் சொல்லுவேன், அவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை. அதனால தான் நீங்கள் பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம்தான். 5:7 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. நல்லா கவனிச்சிங்களா இந்த வசனத்தை? அவர் உங்களை விசாரிக்கிறவர்களா இருக்கிறபடியினாலே உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடும். யார் நம்ம விசாரிக்கிறவரா இருக்கிறார்? அவர் நம்ம விசாரிக்கிறவர். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவராக. நம்மை கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் மேல வைத்திருங்க. நான் சொல்ல, நம்மளுடைய கவலை கஷ்டங்கள்லாம் எங்கேயும் கொண்டு போய் வைக்க முடியாது, இறக்கியே வைக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம யாருக்கிட்டனா நம்ம பேசிட்டு நம்ம கொட்டிட்டா நம்ம கவலை கண்ணீர் எல்லாமே போயிட்டு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக சொல்லுவேன், அவங்க எடுக்காதனால மறுபடியும் திரும்பி நம்மக்கிட்ட தான் அது இருக்கு. ஆமென். நீங்கள் கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, ஆறுதலை, யாருன்னா உங்கள் கவலையில் சுமக்க ரெடியாக இருப்பாங்களா? மறுபடியும் உங்ககிட்ட தான் அது வரும், மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வரும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன்,
அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கு. நம்ம கவலை நம்மக்கிட்ட வச்சுக்காக போகுது. ஆமென். ஒரு புதிய காரியம் பாருங்க. நம்ம கவலை நமக்குள்ளாக வச்சிருக்கு. நீங்கள் அநேகர் நம்ம போயிட்டு அநேகர்கிட்ட தூக்கி போடுறோம். அநேகர் அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. நீ எவ்வளோ நாளுக்கு நிம்மதியாக இருப்பாங்க? நீங்களே நம்ம யோசிச்சுப்பாங்க. யாருக்குன்னா சொல்லி நம்ம கஷ்டத்தை கண்ணீரை போராட்ட நம்ம அழுதா கூட நான் சொல்லுவேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி ஆறுதலாக இருக்கும், மறுபடியும் அதை நம்ம பற்றணும். அப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் நம்முடைய கவலை, நம்முடைய ஆறுதல், நம்முடைய நான் ஜெயிக்கணுன்ற வெறி எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள அந்த வைத்திருந்தால் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய விடுதலையை நம்ம காணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை நம்ம காணும். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால், விசாரிக்கிறவர் ஒருவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. அதுக்கு ஒரே ரெண்டே காரியத்தை நாம் தியானித்து நம்ம கடந்து செல்வோம். நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் மேலே நம்ம மேலே ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு வந்துடுச்சுன்னா நான் சொல்லுவேன் நம்மை விசாரிக்கிறது, நம்ம நன்மையான காரியம், நம்ம எதுவுமே அவன் நினைக்க மாட்டோம். நீங்கள் சொந்த உறவாக கூட இருந்தாலும் கூட நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னு நான் சொல்லுவேன் உங்களை உண்மையாக விசாரித்து உங்கள் நன்மையானதை இருக்கணும் அப்படின்னு எந்த மனுஷனும் நினைக்கணும். அது உறவாக இருந்தாலும் கூட சரி, நம்ம மேலே ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா நான் சொல்லுவேன் நம்மளை அவங்க உண்மையான விசாரிக்கிறது இருக்காது, உண்மையான அன்பு இருக்காது, உண்மையாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துட்டுன்னா. ஆனால் நீங்கள் இங்கே கவனிங்க, எவ்வளோ பெரிய தவறு, ஒரு முதல் சந்ததி எவ்வளோ பேர் தவறு செய்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டுடாம அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? மறுபடியும் காயத்தை நான் கட்டணும். அதாவது அந்த எரேமியாவில் சொல்ல, உன் புண் ஆறாததும் உன் புண் கொடியதுமாக, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என் காயம் கொடிதாக இருக்குது, என் காயம் கட்டுறதுக்கு ஒருவரும் இல்லை, விசாரிப்பற்ற சீயோனா நான் இருக்கிறேன். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அந்த அடுத்த வசனமே அவர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை மீட்பராக இருக்கிறார், அவர் என்னை சுகப்படுத்துவராக இருக்கிறார், அவர் என் காயத்தை ஆற்றுவராக இருக்கிறார் என்று அங்கிருந்தே புறப்படுது. அதுதான் விடுதலை. எங்க இருந்து புறப்பட்டாலும் நீங்க விடுதலை அடைய முடியாது. எங்க இருந்து ஆறுதல் புறப்பட்டாலும் நீங்க விடுதலை அடைய முடியாது. எங்க இருந்து உனக்காக ஒருவர் இருக்கிறார், உனக்கு இருக்குது அப்படின்னு எங்க நீங்க உணரணும்னா நமக்குள்ளாக உணரணும். இங்க உணர்கிற வரைக்கும் எந்த ஆறுதலும் நமக்கு கிடைக்காது. இங்க உணர்கிற வரைக்கும் எந்த விசாரிப்பு நமக்கு கிடைக்காது. இங்க உணர்கிற வரைக்கும் எந்த விடுதலையும் வெற்றியும் நமக்கு இருக்காது. இங்க உணரணும். வெற்றி என்பது இங்க உணர்ந்துட்டு தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்ல படிச்சு நம்ம வெற்றி பெறுவது என்பது இங்க உணர்ந்துட்டா, நமக்குள்ளாக உணர்ந்துட்டா போதும். அவன் இப்படி படிச்சான், அவன் அப்படி பாஸ் ஆனா, அங்க இப்படி ஆக்கும், இங்க இப்படி ஆக்கும், அதல்ல. இங்க மாத்திரம் உணர்வு வந்துடுச்சுன்னா ஒரு ஜெயம். இங்க மாத்திரம் உணர்வு வந்துடுச்சுன்னா ஒரு ஆறுதல். இங்க மாத்திரம் ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா ஒரு விசாரிப்பு, ஒரு ஆறுதல் கூட இருக்கும். ஸோ எத்தனையோ தனிமையானவங்க ரொம்ப அருமையாக சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசாரிப்பின் போது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற ரகசியம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற விடுதலையை அவர்கள் அறிந்திருக்கிறபடினால அவர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இங்கே பாருங்க, மனுஷருங்க ஒருவேளை நமக்கு வெறுப்பு ஏற்பட்டா, ஒரு மிகப்பெரிய வெறுப்பு ஆண்டவருக்கு ஏற்பட்டது, துரத்த போகிறார். ஏதோ உனக்கு சீலை வச்சு வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டத்தை அவர்கள் உள்ளே செல்லக்கூடாதபடிக்கு துரத்த போகிறார். ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. இவன் செய்த காரியம் அவனுடைய கீழ்ப்படியாம, இவனுடைய பெருமை, இவனுடைய இச்சை, பெரிய ஒரு வெறுப்பை கர்த்தருக்குள்ளாக உண்டாயிற்று. ஏன் அந்த வெறுப்புல தான் தள்ளப்பட்டான். ஆனாலும் பாருங்க, மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? நல்லா ஆண்டவருக்கு தெரியும், இவன் தவறிட்டான், இவன் மீறிட்டான், இவன் போயிட்டான், பாதியை கடந்துட்டான் அப்படின்னு தெரியும். நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு வெறுப்பு வரும், நம்ம உறவுகளாக இருந்தாலும் நமக்கு வெறுப்பு வரும். நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவர் அதனால தாங்க நம்ம இப்படி அவரை விசாரிக்கிறதுனால தான் நாம் தைரியமாக நம்ம இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம தைரியமாக இருக்கிறோம். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால, அவர் விசாரிக்கிறதுனாக இருக்கிறதுனால, அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால அவர் கேட்குறாரு பாருங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறா? விசாரிக்கிறார். நீ எங்கே இருக்கிறா? உன்னை நான் சீர்படுத்த போகிறேன், உன்னை நான் சிறப்படுத்த போகிறேன், நான் விசாரிக்கிற போகிறேன், உன்னை திரும்ப நான் கட்ட போகிறேன், திரும்ப உன் காயங்களை நான் ஆற்ற போகிறேன், திரும்ப உன் காயத்தை நான் கட்ட போகிறேன். நீ விசாரிப்பற்ற சீயோனா இருக்கிற உன்னை நான் விசாரிப்பு உள்ளவனா நான் வருகிறேன். அதான் நீங்கள் பாருங்கள், எத்தனை வெறுப்பு வந்தாலும் இந்த உலகத்தின் இருக்கிற உறவுகள் நம்ம உண்மையாக விசாரிக்காது. நான் சொல்லுவேன், நம்ம எத்தனை தான் இருந்தாலும் நம்ம விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு, எவ்வளோ வெறுப்பு வந்தாலும், எவ்வளோ மிருதல் நம்மை செய்தாலும், இப்போ எப்போதும் வந்தடைக்கத்தக்க இரக்கமும் சகாயமும் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 5-6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 68:5-6. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரும், நியாயம் விசாரிக்கிறவரும், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள். அவர் நம்முடைய பரிசுத்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவனுமாக அவர் இருக்கிறார். நீங்க கவனிங்க, நம்ம இந்த கூட்டத்தோடு கூட இருக்கிறவங்களை காட்டிலும் தனியா இருக்கிறவங்க நல்லா ஜெயிப்பாங்க. குடும்பத்தோடு நீங்க கூட பாருங்க, சில பிள்ளைங்கள்லாம் படிக்காது, வீட்டில் இருந்தால் படிக்காது, அதை கொஞ்சம் போய் ஹாஸ்டலில் போட்டு தனிமைப்படுத்துவாங்க. அதுக்குள்ளா இருக்கிறத அறிந்து கொள்ளும், அதுக்குள்ளாக இருக்கிறத அறிந்து கொள்ளும். இதுவரை அது என்ன பண்ணுச்சுன்னா, அது பாரத்தெல்லாம் ஒருத்தங்க மேலே போட்டுது, அப்படி நடந்தது. அது வேலையை அது செஞ்சுது, அது வேலையை அடுத்தவங்க மேலே போட்டுது. நீங்கள் நம்ம பிள்ளைகள் கூட பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெளியே ஊர் போனாங்கன்னு வச்சுங்க, இங்கே இருக்கிற துணி எடுக்க மாட்டாங்க, ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் தனியாக நீங்கள் விட்டு பாருங்கள், அவர்களே எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு செய்வாங்க, நல்லா வீடை சுத்தமாக வச்சுப்பாங்க, வேலைக்கு போவாங்க, மறுபடியும் வருவாங்க, எல்லாமே செய்வாங்க. நான் சொல்லுவேன், அது மந்தைக்குள்ளாக இருக்கிறதை காட்டிலும் அந்த விசாரிப்பற்ற அந்த தனிமையான நிலைமையில் நான் சொல்லுவேன், நான் என் காரியத்தை நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கடை கூட ஏறி இறங்கினதே கிடையாது. வாசலில் கடை இருக்கும், வயசுக்கு வந்த பொண்ணுங்களை தான் அனுப்புவேன், எங்கள் தங்கச்சிங்களை தான் போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. நான் எங்கேயுமே போக மாட்டேன். அது என்ன தெரியல, அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளாக நான் வளர்ந்தேன். எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு எதிர்க்க ஆப்போசிட்லேயே கடை இருக்கும், ஒரு 2 ரூபாய் தக்காளி வாங்கினா கூட எங்கள் தங்கச்சி தான் போவான். அந்த மாதிரி சுபாவத்தில் நான் இருந்தேன். ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற நான் என்னையும் நான் புரிந்து கொண்டனும். நான் சொல்லுவேன்,
ஆண்டவர் என்னை அலைய விட்டார். ஒரு கவரை வச்சுட்டு இந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, பல சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தெரு தெருவா அலைய விட்டார். வேலைக்காக தெரு தெருவா அலைய விட்டார். நான் சொல்லுவேன், அன்னைக்கு நான் அலைய பழகிட்டேன். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு நான் வந்து இவைகளெல்லாம் நான் பழகினேன். நான் சொல்லுவேன், திக்கற்ற பிள்ளைகளை தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவமாக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், கணவன் இல்லாத பிள்ளைகள்லாம், பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப நாணமாக இருப்பாங்க. கணவன் இருந்து வழிநடத்துகிறவர்களை காட்டிலும் கணவன் இல்லாதவர்கள் ரொம்ப நாணமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளாக, ஆமென், அவர்களுக்குள்ளாக அவர்களை புரிந்து கொள்வாங்க. அவங்க வந்து டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்கே டிபெண்ட் பண்ணுவாங்கன்னா, தனக்குள்ளாக இருக்கிற ஒரு மேன்மையை, தனக்குள்ளாக இருக்கிற ஸ்பிரிட்டை, தனக்குள்ளாக இருக்கிற ஆவியை. அவர்களுக்கு இருக்கிறது ஆவி. தேவனை அறியாத இருக்கிறவர்களுக்கு ஆவி. அது யார் தந்தது? தேவன் தான் தந்தார். நமக்குள்ளாக இருக்கிறது என்ன? எக்ஸ்ட்ரா ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். அது என்ன? அவங்க புறஜாதிகள் ஆவியில செய்வாங்க, நம்ம பரிசுத்த ஆவியில செய்வோம். இதுதான் வித்தியாசம். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் நன்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், தேவனுக்கு உகந்ததா இருக்கும். ஆவியில செய்வாங்க, அது அவங்களுடைய ஆவியில செய்வாங்க. அதுவும் தேவன் தந்தது. விசாரிப்பற்ற அந்த திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். யாரை எப்படி விசாரிப்பார்? அவர்களுக்குள்ளாக அவர்களை ஊக்கப்படுத்தி, அவர்களை திடப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி. நீங்க உணருங்க, நம்ம தனியா நம்ம பிள்ளைங்க நல்லபடியா நம்ம வளர்த்துட்டு எங்கன்னா வெளியே அமைச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவா சீர்படுவாங்க, அவ்வளவா ஸ்திரப்படுவாங்க, அவ்வளவா நாணவான மாறுவாங்க, அவ்வளவா உலகத்தை அறிந்து கொள்வாங்க. தனிமையா இருக்கிறது அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வு மாத்திரம் ஒரு ஜெயம் பெற்றவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 13-14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 10வது சங்கீதம் 13-14 வாசிக்கும்படியாக. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. யார் ஒப்புவிக்கிறான்? யார் ஒப்புவிக்கிறான்? ஏழைன்னா இங்க நீங்க இப்படி நினைக்க கூடாது. ஏழைன்னா பணம் இல்லாதவன் நினைக்க கூடாது. ஏழைன்னா யாருன்னா விசாரிப்பற்று, அவனை வந்து அறிவார் ஒருவர் இல்லாம ஒரு தனிமையா இருக்கிற சூழ்நிலை. அப்ப நீங்க கவனிங்க, அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் பதில் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். யாரு தன்னை ஒப்புவிக்கிறான்? ஏழையானவன், வெறுமையானவன், அறிவார் இல்லாதவன், விசாரிப்பற்றவன், காயம் கட்டப்படாதவன், ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாதவன் தன்னை யார் இடத்துல? ஆண்டவர் இடத்துல ஒப்புவிக்கிறான். அப்போ அந்த திக்கற்ற நிலைமையில சகாயராய் ஆண்டவர் மாறுகிறார். ஆமென். ஒப்புவிக்கிற போது நான் சொல்லுவேன், ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய. ஒப்புவிக்கிறவன் யார்? கர்த்தரிடத்துல எவன் ஒப்பு கொடுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், திக்கற்ற பிள்ளைகள். யார் ஒப்பு கொடுக்கிறான்னா திக்கற்ற பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளைகள்னா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, ஒரு காரியத்திலே திக்கற்றவர்கள், ஒரு காரியத்திலே வழி அறியாதவர்கள், பல காரியத்திலே விடுதலை ஆகாதவர்கள், திக்கற்ற நிலைமையில இருக்க, மீட்க முடியாதவர்கள், வழி தெரியாதவங்க, வாழ வழி தெரியாதவங்க. அவன் என்ன பண்றானா, தேவனிடத்திலே தன் வழியை ஒப்புவிக்கிறான். நான் சொல்லுவேன், ஒப்புவிக்கிறவனுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கவனிங்க, நம்ம முதல்ல ஆரம்பத்தில் வசனம், ஒப்புவிக்கிறான். நான் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டேன், என்னை அறிவார் ஒருவும் இல்லை, என்னை விசாரிப்பார் ஒருவும் இல்லை, ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என்னை ஆத்துமாவை விசாரி. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆமென். முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறான். ஜபத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறான்.
தனக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறான். என்ன ஒப்பு கொடுக்கிறான்? அவனுடைய கன்ஃபெஷன் என்ன? ஆண்டவரே, எனக்கு செய்கிறது யாரும் இல்லை, என்னை அறிவறதுக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிப்புக்கு யாரும் இல்லை, என்னை குணப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஒப்புவிக்கிறான். ஏழையானவன் தேவனிடத்திலே தன்னை ஒப்புவிக்கிறான். அந்த இடத்துல தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென். ஒரு திக்கற்ற காரியத்துக்கு சகாயர் அவராக அவர் மாறிவிடுகிறார். மாறிவிடுகிறார். நான் சொல்ல, இந்த காலை வேளையில நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். எந்த இடத்துல நம்முடைய காரியங்களை கொண்டு போகிறதா இருந்தாலும் நான் சொல்லுவேன், நம்மிடத்துல வைத்து அதை உணர்ந்து அதுக்கு ஜெபம் பண்ணி, ஆறுதல் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளாக. வெற்றி எங்கே இருக்குது? நமக்குள்ளாக. பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளாக. விசாரிப்பு எங்கே இருக்கிறது? அது நமக்குள்ளாக. உலகத்தை இருக்கிறதை காட்டிலும் நம்மோட கூட இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளாக இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போனோம்னா நான் சொல்ல, ஒரு மிகப்பெரிய சகாயம், மிகப்பெரிய வெற்றியை நம்ம காண முடியும். இன்னொரு காரியத்தை நான் தியானித்து நான் கடந்து செல்லலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21, நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21:14 முதல் 20 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் உன் சத்தத்தை கேட்டார். 20 வரைக்கும் வாசிங்களா? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவன் ஆனான். ஆண்டவர் பிள்ளை, நல்லா கவனிங்கள. தேவன் என்று யார் என்று அறியாம வாழ்ந்த புள்ள, வாக்கு தத்துவம் இல்லாத புள்ள இந்த ஆகார். முற்றிலுமா யாரை சார்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவங்களுடைய எஜமானாகிய ஆபிரகாமும் சாராள் தான். வேற யாருமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே நீங்கள் கவனிங்க. மனுஷன் எப்பவுமே ஒரு தேவை தீர்ந்த பிறகு விசாரிப்பை விட்டுருவான். இது மனுஷனுடைய சுபாவம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு 2 தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எங்கள் மாமா வீடு என்பது ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அங்கே போனால் தான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கலாம், ஏதாவது பண்ணலாம். அந்த திருமணத்துக்கு உண்டான நான் சாயந்தரமானால் ஒரு நாய் போல் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்பேன். சில நேரத்தில் உட்காரத்துக்கு கூட எனக்கு இடம் இருக்காது. ஆனாலும் டெய்லி போய் அந்த வாசலில் நிற்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அந்த இளம பருவத்தில் உண்மையிலேயே ஆண்டவர் அந்த தனிமையாக நடத்தினா கூட அந்த பிள்ளைகளுடைய காரியம், குடும்பம் அப்படி இருந்ததுனால வேறு எந்த சிந்தையும் இல்லை. எனக்குள்ளாக இது நடக்கும், இது நல்லா நடக்கும், இதை செய்து முடிக்கலாம், இதை சமாளிக்கலாம், அப்படி இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நாய் போல வாசலில் நிற்போம். போயிட்டு ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்குமா, அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்திருக்குமா, இது ஏன்னா அவர் சமையல்காரனை பார்த்தாரா, சத்திரத்தை பார்த்தாரா, இப்போ போகலாமா, அவங்க வீட்டுக்கு இன்விடேஷன் பண்ணலாமா, இவங்க வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்னு முற்றிலும் அவரை சார்ந்திருப்பேன். டெய்லி போய் விசாரித்து அங்கே உட்காந்து பேசி அப்படி இருப்பேன். ஆனால் நான் சொல்லுவேன், எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு அப்புறம் நான் அப்படி போகல. ஆமாம், நான் போகலை. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சுபாவம்.
நீங்கள் எங்கள் ரிலேஷனுக்குலாம் இப்போ எங்களுக்கு யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டாங்க, யாரும் நீங்கள் கூட அது உங்களுக்கு அறிவு. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப உணர்வோம். ஏதாச்சும் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னா டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. எங்கள் வீட்லையாக இருந்தாலும் சரி, எங்கள் மனைவியோட வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், எப்போ வரீங்க, அப்படி போவோம் இப்படி போடுவோம். ஆனால் முடிஞ்சு போச்சுன்னா அந்த விசாரிப்பு இருக்காது. இது மனுஷனுடைய சுபாவம். மனுஷனுடைய சுபாவம் அதுதான். ஒரு காரியம் முடிஞ்சது, ஒரு தேவை முடிஞ்சதுன்னா விசாரிக்க மாட்டான். அதே போலதான் இந்த ஆபிரகாம். அவன் தேவை முடிஞ்சிடுச்சு, ஒரு குழந்தை இல்லைன்னு இந்த பொண்ணை கை பிடிச்சான். அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை ஒன்று, 2 பேரும் கையை விட்டுட்டாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், 2 காரியம் இன்றைக்கு விளங்க செய்து கொள்ளுங்க. ஒன்று, ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? நம்ம தவறி போனாலும் சரி, நம்ம விலகி போனாலும், நம்ம ஆகாதவர்களாக போனாலும், மனுஷருக்குள்ளாக வெறுப்பை சம்பாதித்தாலும் விசாரிப்பு இல்லாமல் போயிடுவோம். ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று. 2வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷெல்லாம் தேவை தீர்ந்த பிறகு விசாரிப்பை விட்டுருவான். ஆனால் தேவனானவர் தேவை தீர்ந்து நீ தனிமையாக போய் அழுகிற போது தான் அவர் விசாரிப்பே தொடங்கும். ஆமென், அல்லேலூயா. இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவ தேவனை அறியல, இவ அழத் தெரியாது, இவ ஜெபம் பண்ணுறது தெரியாது, இவ வாக்குத்தத்தம் இல்லை, எதுவுமே இவ அறியலை. ஆனால் வனாந்திரத்துக்கு பிள்ளையோடு கூட துரத்தப்பட்ட பின்பு தான் அவளுக்குள்ளாக இருக்கிற சக்தி புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது, அற்புதம் புறப்பட்டது, அடையாளம் புறப்பட்டது, வாழ்வு புறப்பட்டது. விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். ஆபிரகாம் மாத்திரமல்ல, சாராள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யாரு இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிற ஒரு காரியம். ஏன் என்று சொல்லமானால், அவளுக்குள்ளாக ஒரு விசாரிக்கிறவர் இருக்கிறார், அவளுக்குள்ளாக ஒரு அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார், அவருக்குள்ளாக ஒருவர் இருக்கிறார் என்பதை ஆகாரம் எங்கே கண்டு கொண்டா அப்படின்னா, வனாந்திரத்திலே துரத்தப்பட்ட மனுஷனுடைய விசாரிப்பு அற்ற போது, அவளை அறிவார் ஒருவரும் இல்லாத போது அவ அழுகிறார். யாருன்னா பார்ப்பாங்களா? வனாந்தரத்தில் அழுகிற போது யாருன்னா பார்ப்பாங்க? இங்கேயாவது அழுது இருக்கணும். எங்கே அழுது இருக்கணும்? ஆபிரகாம் கிட்ட, சாராள கிட்ட காலில் விழுந்து, அம்மா மன்னிச்சிருங்க, நான் எங்கே போவேன் இந்த குழந்தைய வச்சுட்டு? இது நாள் வரை உங்களை தானே நான் நம்பி இருந்தேன், நீங்கள் தானே என் நம்பிக்கை, வேறு எதுவுமே இல்லையே, நீங்கள் தான் விசாரிச்சிங்க, நீங்கள் தான் உடுத்துனீங்க, நீங்கள் தான் புருஷனை தந்தீங்க, நீங்கள் தான் பிள்ளைய தந்தீங்க, எல்லாமே நீங்கள் தான், நான் தவறுதலாக செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவங்க பாதத்தில் அழுதுருக்கு, ஏதாவது ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. ஆனால் சொல்லுவேன், இங்கே அழுது இருந்தான்னா, மனுஷங்கிட்ட எதிர்பார்த்து இருந்தால்னா அவளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இதே அடிமைத்தனம் தான் கிடைச்சிருக்கு. இதே என்றைக்கும் அந்த அடிமையான சந்ததி தான் அது இருந்திருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவன் கையிலால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமே, நீ ஆபிரகாம் காலில் விழுந்து அழுது இருந்தான்னு வச்சுக்கேன், அந்த மனுஷனுடைய விசாரிப்பில் இருந்திருந்தான்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய அடிமை கூட்டமாக இருந்திருக்கும். அந்த சந்ததி, இஸ்மவேலுடைய சந்ததி பெரிய அடிமை சந்ததியாக இருந்திருக்கும். ஆனால் எப்போ தனியாக வந்ததோ, எப்போ விசாரிப்பற்ற வந்ததோ, எப்போ அறிவாறு யாரும் இல்லாமல் வந்ததோ, எப்போ ஆறுதல் கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை வனாந்தரத்தில் வந்ததோ, நான் சொல்லுவேன், மனுஷன் தேவைக்காக நம்ம விசாரிப்போம். ஆபிரகாம் கொஞ்சம் இருப்பாரா இல்லையா? அந்த பொம்பளைய, அந்த ஆகார கொஞ்சம் இருப்பார், அணைச்சிருப்பார், உணர்ந்து இருப்பார், அதனால தான் புள்ள வந்தது. ஆனால் இன்னைக்கு தேவை முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சு? தள்ளி விட்டுட்டார். ஒரு நம்ம ஜெபத்தில் பண்ண மாதிரி ஒரு சில அப்பம், ஒரு துருத்தியில் தண்ணி அப்படின்னா, எங்கேயாவது போய் இதை சாப்பிட்டுட்டு செத்துப்போன்னு அர்த்தம். மறுபடியும் வந்துடாத, எனக்கு புள்ள வந்துடுச்சு, என் தேவை முடிஞ்சிருச்சு, என் விசாரிப்பு முடிஞ்சு போச்சு, என் ஆறுதல் முடிஞ்சு போச்சு, நான் உன் கூட இருக்கிறது முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை.
தனிமையாக தள்ளப்பட்ட போது, வனாந்திரத்தில் தள்ளப்பட்ட போது, மனுஷன் ஒதுக்கின போது அவ போய் ஒரு இடத்துல உட்கார்றா. சூழ்நிலை இருக்கிற ஒரு பிள்ளைய அப்படியே இடத்துக்குண்டான சூழ்நிலை, ஒரு இடத்துல உட்கார்றா. அவளுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, அவளுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், அவளுக்குள்ளாக இருக்கிற அற்புதம், அவளுக்குள்ளாக இருக்கிற பெருக்கம், அவளுக்குள்ளாக இருக்கிற விடுதலை, அவளுக்குள்ளாக இருக்கிற வெற்றி, அவளுக்குள்ளாக இருக்கிற திறமைகள் வெளிப்படும். அவளுக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற, நான் சொல்லுவேன், நமக்குள்ளாக ஒரு விசாரிப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். நமக்கு தருகிற வெற்றியை, தேவன் நமக்குள்ளாக இருந்து தருகிற வெற்றியை காட்டில உலகத்தில் யாராலும் எதுவுமே தர முடியாது. நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆறுதலை காட்டிலும் வேறு யாராலும் தர முடியாது. நமக்குள்ளாக விசாரித்து நம்மை தேற்றி நம்மை அவருடைய பலன் கொண்டு விசாரிப்பதை காட்டிலும் யாராலும் விசாரிக்க முடியாது. இந்த ரகசியத்தை அறிஞ்சவங்களாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவ ஆகார் அங்கே வனாந்தரத்தில் போய் உணர்றான். அவர் அழுகிறான். தேவன் பிள்ளை சத்தத்தை அவர் பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. ஆமென். நான் சொல்லுவேன், எப்பவுமே தனியாக அழுகிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா? தனியாக அழுகிற காரியம் இருக்குதுல்ல, அந்த தனியாக அழுகை தான் உண்மையான அழுகு. மற்றவர்கள் முன்பாக அழுகிறதெல்லாம் ஏதோ செஞ்சிருவாங்களா அப்படின்னு ஒரு அழுகை. யாருக்குன்னா மனுஷங்கிட்ட கூட நம்ம போயிட்டு ஒரு அழுதுன்னா அவன் செஞ்சிருவாங்களா அப்படின்னு ஒரு அழுகு. அவன் கூட நம்ம அழுகையை பார்த்து சில காரியங்களை சிலர் செய்வாங்க மனுஷன் கூட. இவ போய் தனியாக அழுகிறா. அந்த தனியாக அழுகிறதான் நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர், நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிற இடம். நான் என் வாழ்க்கையில் தனியாக அழுதுதுண்டு, தனியாக நிறைய அழுதுதுண்டு. யாருக்கு முன்னாடி நான் அழுதது கிடையாது, ஆனால் தனிமையான அழுதுதுண்டு. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, நீ தனியாக அழுகிற காரியம் பெரிய ஆறுதல். நீ தனிமையாக அழுகிற காரியம் பெரிய வெற்றி. நீ தனிமையாய் அழுகிற காரியம் பெரிய விசாரிப்பு. நீ தனிமையாய் அழுகிற காரியம் உன்னை பெரிய இடத்துல கொண்டு போய்விடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை உணர்ந்து, ஆமென், நமக்குள்ளாக இருக்கிறவை உணர்ந்து, நமக்குள்ளாக இருக்கிற பலத்தை உணர்ந்து, நமக்குள்ளாக இருக்கிற ஒரு சக்தி, ஆற்றல், அற்புதத்தை உணர செய்கிற இடம் நம்ம தனிமை. அந்த இடத்துல தான் கர்த்தர் விசாரிக்கிறார். ஆமென். மனுஷன் கொடுத்தது என்ன? ஒரு துருத்தி. கர்த்தர் கொடுத்தது என்ன? கவனிச்சிங்களா? அதான் மனுஷங்கிட்ட அழுதுந்தா இன்னொரு துருத்தி தண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் கர்த்தர்கிட்ட அழுதுனால பர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு நீர், அங்கேயே இருக்கிற மாதிரி எப்போவுமே புசித்து, எப்போவுமே குடித்து, அங்கே தண்ணீரை குடித்து பெரிய ஜாதியாக ஆக்கிறதுக்கு உண்டான வழி அங்கே உண்டாச்சு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம உணர்ந்தா, நமக்குள்ளாக இருக்கிறவரை உணர்ந்தா, நம்ம ஆறுதல் படுத்தி, நம்ம விசாரித்து, நம்மை தேற்றி, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கொள்வது போல ஒருவரை நம்ம விசாரிக்க முடியாது. ஏனென்று சொல்லுவோமானால், நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு, பிதாவாகிய தேவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அதான் சொல்றாரு, அவர் நல்ல பங்குமானார். என் ஆத்துமாவை விசாரிக்க ஜீவனுள்ளோ தேசத்தினுடைய பங்கா அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எங்கே விசாரிக்கிறவராக இருக்கிறார்? என் ஆத்துமாவை ஜீவனுள்ளவரின் பங்காக என்னை விசாரிக்கிறவராக. உலகத்தை விசாரிச்சான்னா உலகத்துடைய தேவைகளுக்காக விசாரிப்பான். ஆனால் அவர் நம்மை விசாரிக்கிற போது ஜீவனுள்ளோரின் பங்காக நம்மை விசாரிக்கிறவராக அவர் இருப்பார். ஆமென். அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். நம்ம தாமே உட்காந்து, நான் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். நான் மறுபடியும் கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன். தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னை விசாரிக்கிறார்.
எங்க அப்படின்னா நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான், நானும் ஆண்டவர் மட்டும்தான், ஆகாரம் ஆண்டவர் மட்டும்தான், ஆகாரம் ஆண்டவர் மட்டும்தான். இந்த அழுகையை இந்த அழுகை யார் கேட்டு எனக்கு யார் வருவான்னு கூட அவளுக்கு தெரியாது முன்பு. ஆனால் ஒன்றை உணர்ந்தா, இந்த வனாந்தரத்தில் என் அழுகைக்கு ஒரு பதில் வரும். அவளுக்குள்ளாக இருக்கிற ஆவி அவள் உணர்ந்தா, இந்த வனாந்தரத்தில் என் அழுகைக்கு ஒரு ஆறுதல் வரும், ஒரு விசாரிப்பு வரும், நான் இங்கே இருக்கிறேன்றது யாராவது ஒருத்தர் அறிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு உள்ளத்தில் அவளுக்குள்ளாக செய்த அந்த ஜபம், அவளுக்குள்ளாக செய்த விசாரிப்பு, அவளுக்குள்ளாக அறிந்த காரியம், அவளுக்குள்ளாக பெற்ற சுகம், அவளுக்குள்ளாக பெற்ற வெற்றி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக தனிமையில் போய் நம்மை ஆறுதல் படுத்துவது, தனிமையில் போய் நம்ம அழுகிறது, அதுதான் உண்மையானது. தனிமையில் அழுகிறது அதை போல் ஒரு பவர்ஃபுல் இல்லை. நம்ம ஆண்டவர் தனிமைன்னா நமக்குள்ளாக இருக்கிற ஆவியில் அழுகிறது, ஆவி நொறுங்கி போய் அழுகிறது. நறுங்குண்ட ஆவிக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆவியில் நறுங்குண்டு போயின. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. தன் ஆவியில் நறுங்குண்ட ஆத்துமாவுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம ஆவியில் நறுங்குண்ட போது கர்த்தர் சமீபமாக அறிகிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை சுகப்படுத்துகிறார், நம்ம ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜாதியாய் சந்ததியாய் நம்மை மாற்றுகிறார். அப்போ நான் சொல்லுவேன், மனுஷன் நம்மை வெறுத்தாம விசாரிக்க மாட்டான், நம்மளை பிடிக்கலன்னா அவன் விசாரிக்க மாட்டான், நம்ம தேவை முடிஞ்சதுன்னா அவன் விசாரிக்க மாட்டான். மனுஷன் நம்ம சூழ்ந்திருக்கிற காரியம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய அற்புதம், பெரிய அடையாளம், ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராக அவர் இருப்பார். நீ கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, ஒரே ஒரு வசனம், யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். யோபினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. நீங்க கவனிச்சிங்களா? யோபின் புஸ்தகம் 5:20. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பு, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஆமென். அவருடைய கூடாரம் எது? இதுதான் அவருடைய கூடாரம். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இதுதான் அவருடைய கூடாரம். இது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஆமென். அந்த நமக்குள்ளாக இருக்கிற அந்த நம்முடைய விசாரிப்பு, ஆவியினுடைய துணை கொண்டு, ஆவியினுடைய பலத்தை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்தி தேறுகிற விசாரிப்புல குறைவே இருக்காது. ஆமென். நம்ம நடத்துகிறதுல நம்ம நடத்தினா எதனா குறை இருக்குமா சொல்லுங்க? நம்ம எதனா குறையா நம்ம வச்சுப்போமா? வச்சுக்கவே மாட்டோம். அப்போ நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் ஒருபோதும் நம்மிடத்துல குறைவே காண மாட்டேன், சமாதானத்தோடு இருக்க காண்போம். ஆமென். உம்முடைய கூடாரம், அவருடைய கூடாரம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பே. உம்முடைய வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கிற போது ஒரு குறைவை நீ காண மாட்டேன். சொல்லுங்க. ஆண்டவர் விசாரிச்சாருன்னா, மற்றவங்க விசாரிச்சாங்கன்னா அநேக குறைவு கூட இருக்கும், அநேகத்தை நம்மகிட்ட பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கூடாரத்தை நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசாரிக்கிற போது, நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற போது, நாம் அவரை உணர்கிற போது, நாம் அவருக்குள்ளாய் நறுங்குண்டு போகிற போது, அவர் நம்மை சமீபமாக இருந்து, நம்மை அறிந்து, நம்மை விசாரித்து, நம்மை சமாதானத்தோடு கூட ஒரு குறைவு காணாம நம்மை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் கூட ஆண்டவர் ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நம்மை தாமே தேவனுடைய ஆவியினுடைய பலன் கொண்டு நம்மை விசாரிப்போம்.
நீங்கள் நம்ம அநேகரை நம்ம ஏதாச்சும் ஒரு கொரோனா நம்மளாம் யாருன்னா ஒருத்தரை வச்சுருப்போம். எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் கணவர், எங்கள் மனைவி, எங்கள் நண்பன், எங்கள் ஆஃபீஸில் வேலை ஸ்தலத்தில் ஒரே ஒரு ஃப்ரெண்டுப்பா, சூப்பர் ஃப்ரெண்டு, ஏதோ ஒன்று எல்லாமே. நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவங்கள காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் அவர்கிட்ட போய் அவரும் நீங்களும் வேற அல்ல. ஆமே. புருஷனும் மனைவியும் வேற, பிள்ளைகளும் பெற்றோர்களும் வேற, நண்பர்கள் வேற, உறவினர்கள் வேற, எல்லாமே வேற தான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் நாமும் வேறல்ல. ஆமே. அவருடைய கூடாரம் அங்கே கொண்டு போய் அங்கே விசாரி, அங்கே கண்ணீர், அங்கே அழுது, அங்கே அவர் இருக்கிறார். நம்மை நாமே தேர்ச்சுகிறது போல, ஆற்றுகிறது போல, சுகப்படுவது போல, ஜெயம் பெற்றுக்கொள்வது போல யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற ரகசியத்தை ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாய் நமக்காக அவர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைக்காக நன்றி. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த வசனத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து உணர்ந்து அதை கொண்டு வாங்க, திரும்ப கொண்டு வாங்க, நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியான உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் என் மேலே வெறுப்பு வந்ததுன்னா என்னை விசாரிக்க மாட்டான். என் மேலே கோபம் வந்ததுன்னா, எனக்குள்ளாய் மீறுதல் வந்ததுன்னா என்னை விசாரிக்க மாட்டான். அல்லது என் தேவை முடிந்ததென்றால், என்னை குறித்ததான தேவை முடிந்ததென்றால் என்னை விசாரிக்க மாட்டான். ஆனால் ஆண்டவரே, என்றென்றைக்கும் நீர் என்னைக்குள்ளாய் இருக்கிறபடினாலே எப்போது என்னை விசாரிக்கிறீர். ஆமென். நமக்குள்ள ஆவியானவர் பாருங்க, எப்போதும் நம்ம அது அமேன் எங்க இருக்கிறான், அது அமேன் எங்க இருக்கிறான். ஒருவேளை நம்ம தவறு செய்கிற போது, மீறுதல் செய்கிற போது ஆவியானவர் கேட்கிறாரா இல்லையா கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். எப்பா ஏன் இப்படி செய்யற, நீ யாரோட புள்ள, தப்பு, யாரும் அறியாதது முன்னே. நல்லா கவனிச்சிங்களா? யாரும் அறியாதது முன்னே நாம் செய்கிற மீறுதலை, நாம் செய்கிற தவறுகளை, என் அழுகையை, என் வியாதியை யாரும் அறியாதது முன்னே யார் அறிகிறா என்றால் நமக்குள்ளா இருக்கிற தேவ ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. யாரும் அறியாத முன்னே என்னை விசாரிக்கிற ஏன்பா, அதாமே நீ எங்க இருக்கிறப்பா, நீ ஏன் இப்படி செய்யற, நீ செய்யறது தவறு இல்லையா, ஏன் நீ அழுறா, ஏன் நீ கலங்குறா, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை கண்டிக்கிறேன். நான் சொல்ல, நம்ம உலகத்தில் எவன் கண்டிச்சாலும் நம்ம திருந்த மாட்டோம். நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் நம்ம திருந்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. யாரு கண்டிச்சாலும், யார் நம்ம மனமாற செய்தாலும் முடியாது. ஆனால் நமக்குள்ளாக அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இருப்பார். ஆனால் நம்மை கண்டிப்பதற்கு, நம்ம தவறுகிற போது நம்மை விசாரிப்பதற்கு, நீ கலங்குற போது உனக்கு கைப்பிடிப்பதற்கு யாரும் இல்லைனாலும், விசாரிப்பற்ற சீயோனே, ஆறாத புண்ணை நான் விசாரிப்பேன், உன் காயத்தை கட்டுவேன், உன்னை ஒரு ஜெயமுள்ளவனா மாற்றுவேன். ஆகாரே, வனாந்தரத்தில் நீ திரட்டப்பட்டாலும் நான் உன்னை விசாரிக்கிறவாய் மாற்றுவேன். இந்த வசனத்திற்காக நன்றி. எங்களோட கூட பேசி நாங்கள் விசாரிக்கப்பட, திடப்பட, இதை அறிந்து கொள்ள, ஜெயம் பெல்ல, பரிசுத்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ள, வெற்றி உள்ள ஒரு ஜீவத்தை இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமாக உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நசேரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்த மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் விசாரணையும் விசாரிப்பும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்த தெய்வம், 6 மாதம் பாதுகாத்த தெய்வம், இந்த ஜூலை மாதத்தில் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பிரயாசங்களை, எங்கள் பலவீனங்களை உங்கள் கரத்தில் வைக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீங்கள் உங்கள் கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்க இந்த ஜூலை மாதத்தையும் நீர் எடுத்துக்கொள்ள உங்கள் கரத்தில்
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பார்.